ANY இன் புதிய வீடியோவிற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். லோஹிததாஸ் எழுதி சிபி மலையில் இயக்கிய 1987 ஆண்டு மலையாள நாடகத் திரைப்படமான தனியாவர்த்தனம். பள்ளி ஆசிரியர் பாலகோபாலன் வேடத்தில் மம்முட்டி, மாமாவாக திலகன், கோபிநாதனாக முகேஷ், பாலகோபாலனின் தாயாக கவியூர் பொன்னம்மா உட்பட ஒரு குழும நடிகர்கள் நடித்துள்ளனர். திரைப்படம் அதன் வெளியீட்டில் ஒரு வழிபாட்டு கிளாசிக் என்று கருதப்படுகிறது. உளவியல் கருப்பொருள்களை ஆராய்கிறது மற்றும் கடந்த காலத்தில் நிலவிய சமூக விதிமுறைகளின் தீங்கு விளைவிக்கும் தாக்கத்தை ஆராய்கிறது. மம்முட்டியால் சித்தரிக்கப்பட்ட பாலகோபாலன் ஆரம்பத்தில் மன அழுத்தமில்லாத வாழ்க்கையை நடத்துகிறார். இருப்பினும் அந்த காலகட்டத்தில் சமூக மூடநம்பிக்கைகள் மற்றும் மனநலம் பற்றிய விழிப்புணர்வு இல்லாதது பாலகோபாலனின் வாழ்க்கையை நாசமாக்குவதால் கதை ஒரு இருண்ட திருப்பத்தை எடுக்கிறது. சமூகத்தின் ஆய்வு மற்றும் தீர்ப்பு, ஆழமாக வேரூன்றிய பாரம்பரிய நம்பிக்கைகள் ஆகியவை அவரது வீழ்ச்சிக்கு பங்களிக்கின்றன. படத்தின் ஒரு முக்கிய அம்சம் பாலகோபாலன் அனுபவிக்கும் ஒரு கனவாகும், அங்கு அவர் சங்கிலிகளின் சத்தம் கேட்கிறது. இது மரபுகளுக்கு அவர் வைத்திருந்த அடிமைத்தனத்தையும் இந்த மரபுகள் அவர் மீது வைத்திருக்கும் பணயக்கைதிகள் போன்ற பிடியையும் குறிக்கிறது. இதே சங்கிலிகள் அவரது மாமாவை சிக்கவைத்து அவரது சோகமான மரணத்திற்கு வழிவகுத்தது. தனியாவர்த்தனம் மனநல பிரச்சினைகளை குறிப்பிடும் மிகவும் அழுத்தமான இந்திய திரைப்படங்களில் ஒன்றாக திகழ்கிறது. முக்கியமான தலைப்புகளை கையாள்வது இருந்தபோதிலும் படம் வெளியானவுடன் விமர்சகர்களிடமிருந்து சிறந்த விமர்சனங்களை பெற்றது. பேரன்பு படத்தில் மம்முட்டியை முக்கிய வேடத்தில் நடிக்க வைத்ததற்கு தனியாவர்த்தனம் தான் காரணம் என்றும் இயக்குனர் ராம் கூறியுள்ளார். குறிப்பிடத்தக்க வகையில் இந்த திரைப்படம் வணிக ரீதியாக குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றது. இது போன்ற நுணுக்கமான மற்றும் நுட்பமான விஷயங்களை கையாளும் திரைப்படங்களுக்கு இது அரிது. இன்றும் தனியாவர்த்தனம் ஒரு மரியாதைக்குரிய அந்தஸ்தை அனுபவித்து வழிபாட்டு நிலையை அடைந்துள்ளது. இந்தியாவின் தலைசிறந்த நடிகர்களில் ஒருவரான கமல்ஹாசன் தனக்கு பிடித்த 70 இந்திய திரைப்படங்களின் பட்டியலில் இந்த படத்தை பட்டியலிட்டுள்ளார். மம்முட்டியை முக்கிய வேடத்தில் நடிக்க வைப்பதாக திலகன் பரிந்துரைத்திருப்பதும், லோஹிததாஸின் திரைக்கதை, அறிவியல் துல்லியம் மற்றும் யதார்த்தமான சித்தரிப்பு ஆகியவற்றால் குறிக்கப்பட்டிருப்பது தனியாவர்த்தனம் படத்தின் நீடித்த தாக்கத்திற்கும் பொருத்தத்திற்கும் பங்களிக்கிறது. கேரளாவின் விசித்திரமான கிராமத்தில் பாலன் மாஸ்டர் என்று அன்புடன் அழைக்கப்படும் பாலகோபாலன் மாஸ்டர் அரசு பணியில் பள்ளி ஓவிய ஆசிரியராக அமைதியான வாழ்க்கையை நடத்தினார். அவரது இருப்பு அவரது குடும்பத்தைச் சுற்றியே இருந்தது. ஒரு மனைவி, 2 குழந்தைகள், ஒரு தாய், ஒரு இளைய சகோதரர் கோபி மற்றும் ஒரு தங்கை. நாயர் கூட்டுக் குடும்பம் வீழ்ச்சியடைந்து வரும் அதே சமயம் பெருமைமிக்க நாயர் கூட்டுக் குடும்பத்தின் பின்னணியில் அமைக்கப்பட்ட கதையானது பாரம்பரியமான தாய்வழி சமூகத்தில் விரிவடைகிறது, அங்கு மூத்தவரான கர்ணவர் முடிவெடுக்கும் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். மூடநம்பிக்கைகள் மற்றும் மரபுவழிகளில் ஆழமாக வேரூன்றிய பாலனின் குடும்பம் ஒரு இருண்ட இரகசியத்தை வைத்திருக்கிறது. மனநலம் பாதிக்கப்பட்டவராக கருதப்படும் அவரது மாமா ஸ்ரீதரன் ஒரு இருட்டு அறையில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ளார். இது ஒரு பழங்கால சாபத்தின் விளைவு, இது தலைமுறைகளாக கடந்து செல்லும் என்று நம்பப்படுகிறது. ஒரு முன்னோடி செய்த பாவம், குடும்ப தெய்வத்தின் சிலையை கிணற்றில் தூக்கி எறிந்து ஒவ்வொரு தலைமுறையிலிருந்தும் ஒருவரை பைத்தியக்காரத்தனமாக கண்டித்து ஒவ்வொரு ஆண் சந்ததியினரின் மீதும் நிழல் படுகிறது. ஸ்ரீதரன் மறைந்ததும் கிராமத்து காற்றில் ஒரு வேட்டையாடும் கேள்வி, அடுத்து யார், பாலன் அல்லது கோபி? ஒரு துரதிர்ஷ்டவசமான இரவு, பாலன் ஒரு பயங்கரமான கனவை அனுபவிக்கும் போது தொடர்ச்சியான நிகழ்வுகளை தூண்டுகிறது. அவர் பைத்தியக்காரத்தனத்திற்கு ஆளானதாக குடும்பத்தினர் சந்தேகிக்கின்றனர். இது காட்டுத்தீ போல கிராமத்தில் வேகமாக பரவுகிறது. தவறான விளக்கங்களும் சந்தேகங்களும் பெருகுகின்றன. மேலும் பாலனின் மாணவர்கள் கூட அவரை ஒரு பைத்தியக்காரராக பார்க்கிறார்கள். அடைக்கலம் தேடி பாலன் விடுப்பு மற்றும் இடமாற்றத்திற்கு விண்ணப்பிக்கிறார். அதே நேரத்தில் கோபி கல்வி மற்றும் முற்போக்கான ஆயுதங்களுடன் பாலனின் மனநிலையை மதிப்பிடுவதற்கு ஒரு மருத்துவரை அணுகுகிறார். மருத்துவரின் நல்லறிவு பிரகடனம் இருந்தபோதிலும் கிராமம் நம்பவில்லை. பாலனின் குடும்பம் அவரது சவால் மூத்த உறுப்பினரை பற்றிய உண்மையை மறைத்து
அவரது மனைவி மற்றும் குழந்தைகளை வெளியேறும்படி வற்புறுத்துவதால் நிலைமை மோசமாகிறது. இறுதியில் சமூகத்தின் இடைவிடாத தீர்ப்பு பாலனை அடைக்கலம் தேடி சிகிச்சை பெற தூண்டுகிறது. விடுவிக்கப்பட்டு மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சிதைந்து ஒருமுறை தன் மாமாவை சிறையில் அடைத்த அதே இருட்டு அறையில் அடைத்துக் கொள்கிறான். சமூகத்தின் இடைவிடாத துன்புறுத்தல்கள் தீவிரமடைகின்றன. பாலனை மன அடிமைத்தனத்திற்கு இட்டுச் செல்கிறது. துரதிர்ஷ்டவசமாக பாலனின் தாய் குற்ற உணர்ச்சியாலும் சமூக அழுத்தத்தாலும் தெய்வத்திடமிருந்து மன்னிப்புக்காக சடங்கு நாளில் அவருக்கு விஷம் கொடுக்கிறார். ஒரு வேதனையான திருப்பத்தில் ஒரு காலத்தில் அவருக்கு முதல் சோற்றை ஊட்டிய கைகள் அவரது மறைவுக்கு கருவியாகின்றன. வருந்தியவளும் பாரம்பரியம் மற்றும் மூடநம்பிக்கையின் பெயரால் செய்த இழி செயலை மன்னிக்க முடியாமல் இருளில் சிக்கி தவிக்கிறாள். அடுத்த வீடியோவில் மோகன்லால் படம் தார்வாரம் விவாதிக்கப்படுகிறது. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்.